வணக்கம். இன்னைக்கு அந்த குறள் ஞானத்துல அந்த சூக்கும சரீரம், சூட்சும சரீரம் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கும், அதோட நிலைமை எப்படி இருக்கு, அதெல்லாம் என்னென்ன செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதை மட்டும் சொன்னாதானே உங்களுக்கு இதுல இருந்து இப்படிதான் இருக்குங்கிறது புரியும். அதுக்காண்டி கற்கலாம், கேட்கலாம், கண்ணார காணலாம், முற்றுடம்பால் ஆகிய உணர்வு. இதான் சரியா? இது ஒரு குறள். நீங்க நல்ல ஊன்றி பரப்புது, நல்ல பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த அந்த சூட்சும உடல்ல உண்டாகும் அறிவு, இது சூட்சும உடல்ல உண்டாகும் என்னது அறிவு உருவாகும், உணர்வின உண்டாகும் அறிவும் உருவாகும் உணர்வு தான் உணர்வால. நான் சொல்றது புரியுதா? நல்லா பார்க்கும்போது நல்லா பார்க்குறோம்ல, நம்ம நல்ல ஊன்றி பரப்பதெல்லாம் என்னன்னா, நம்ம ஐம்புலன்களால் இல்ல, இது அந்த என்ன சொல்றது, விழிப்புணர்வால இல்ல, அது ஒரு உணர்வால. இப்ப எல்லாருமே பார்த்தோம்னா என்ன, நாய் சூட்சும உடம்பை பார்த்துட்டு பேன் கத்தும், அந்த மாதிரி திடீர்னு ஓடும், அந்த மாதிரி செய்யும். அந்த மாதிரி உடலற்ற உயிர் வரும்போது கத்துன்னு சொல்லுவாங்க. மந்தோட கண்ணுக்கு தெரியுதுல, அதே மாதிரி நம்ம பாக்குறது சரியா. அதைத்தான் நம்ம அந்த மாதிரி நல்ல பாரு அப்படிங்கிறது. அது அந்த பார்வையினால அந்த சூட்சும உடல்ல உண்டாகும் உண்டாகும் அறிவாலையும் உருவாகும் உணர்வாலையும், அந்த உடல்ல உருவாக அறிவும் உணர்வும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் கற்கலாம், எல்லாத்தையும் கேட்கலாம், அறிவு கண்ணால எல்லாத்தையும் பார்க்கலாம். சரியா? அப்ப இந்த உடல் என்பது சூட்சும உடலே தான். இந்த மாதிரி பாக்குறதுக்கு தகுதி அடைஞ்சவங்க யாருன்னா, இந்த மறைப்பொருளா வச்சிருக்காங்கல்ல, வேதாந்த ரகசியம் வெளியாகும் உனக்குள்ளே அப்படிங்கிறதுலாம் என்னன்னா, அந்த பரிபாஷையில சொன்னது கூட கண்டுபிடிக்க முடியும். அந்த பாட்டை உடைச்சு அந்த பொருளை கண்டுபிடிக்க முடியும். அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு, அதுல உள்ள ரகசியங்களை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரியா? அது அப்படி பிளிங்க் ஆயிரும் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சூட்சும உடல்ல உண்டாகிற அறிவினாலையும் உணர்வாலையும் தான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது எப்படி இருக்கும்? இப்ப நம்ம ஸ்தூல உடம்பு இப்படி இருக்கு, எப்படி இந்த சொன்னால ஊன் உதை, ஊன் கொழுப்பு நரம்பு, அப்புறம் எல்லாம் இதை பார்த்து தெரியல. அந்த மாதிரி இல்லாம இந்த சூட்சும உடல் எப்படி இருக்கும்னா, வெள்ளியாகிய சுக்குலத்தின் நிறத்தையும் நாதத்தின் பொன்னிறத்தையும் பொருந்திருக்கும். நான் ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்ல சொன்னேன். நான் சூட்சும உடல் எடுத்து போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வெள்ளிக்கூடு தான் போகுது. வெள்ளிக்கூடு தான் ஃபாஸ்டா போகுது. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் பார்த்தா அது கோல்டன் கலர்ல ஆயிடுச்சுன்னு நான் சொல்லியிருப்பேன். நீங்க என்னோட வீடியோவை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் திரும்ப திரும்ப அதே விஷயத்த சொல்லாம நான் அடுத்து போறதுக்காண்டி நான் சொல்லிட்டு வரேன். ஆனா அது நான் சொல்லியிருக்கேன்ல, அப்போ நான் அந்த சூட்சும உடலோட வெள்ளியோட நிறத்தையும் பார்த்தேன், தங்க நிறத்தையும் பார்த்தேன். அது எப்படி இதுங்கிறதும் பார்த்தேன். அப்போ ஔவையார் சொன்னது இந்த மாதிரி நான் பாடல் பார்த்து நான் என்ன நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம பார்த்தது இதுதான் அப்படின்னு புரியுது. இப்ப புரியுதா? ஏன் தன்னை உணர்ந்தவங்க எழுதி வச்சுட்டு போறதுனால நமக்கு வரும்போது நம்ம சந்தேகத்தை தீர்த்துக்கிறோம். அப்படி வெளியே ஒண்ணு போச்சு, இது என்னப்பா அப்படின்னு கேட்டா, அந்த சுக்கிலத்தோட நிறம் தான் அப்படின்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி நாதம் தான் அங்க போயிருக்கு அப்படின்னு தெரியுமா? தெரியாது எனக்கு. ஆனா ஔவையாரை படிக்கும்போது ஔவையார் எனக்குள்ள இதை சொன்னாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு எப்படிதான் தோணுது, இந்த அருந்ததி படத்துல அவ அடுத்த பிறவி பறந்து வந்துருவா. பறந்து படம் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல. அதுல அவளே அவ எழுதுனதை ரீட் பண்ணுவா. புரியுதா? முதல்ல அவ தான் எழுதியிருப்பா, அடுத்த பிறகு அவளே புதுசா ரீட் பண்ணுவா. அப்ப புரியுதா? அதே மாதிரிதான் நீங்க ஔவையாருக்குள்ள புரிச்சா மட்டும்தான் ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்கிறது அவங்களோட வாயிலிருந்து நீங்க வாசிப்பீங்க, புரிஞ்சுப்பீங்க. சரியா? நீங்க வாசிக்கிறது இல்ல, சரியா? அவங்களோட வாயின் மூலம் இந்த பாட்டு எழுதுனதை வாசிச்சா எப்படி இருக்கும், அது மாதிரிதான் நீங்க உணர முடியும். சரியா? அப்ப இந்த சூட்சும உடலானது நம்ம மனம் நினைக்குதுல, அங்க போயிடுது. இப்போ நான் எங்க போறேன், டக்குன்னு இவன் போயிட்டேன், டக்குன்னு திரும்ப இங்க வந்துட்டேன், அவ்வளவுதான். கண்ணை மூடி முழிக்கிற டக்குல அதுக்காண்டி நான் இப்போ தெரியாத இடத்துக்குலாம் போயிட முடியுமா? தெரிஞ்ச இடத்துக்குலாம் போயிட முடியுமான்னா,
என் உள்ளுணர்வு ஆழ்மனம், நான் யாரு, நான் எத்தனை பிறவி எடுத்திருக்கேன், எனக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, நான் யாரை பாக்குறேன் சூட்சும உலகத்துல போய், அவங்க கூட கான்வர்சேஷன் அடுத்த நாள் வந்து நான் மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு வந்து திரும்ப போறேனா, இல்ல அங்க இருக்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நான் வந்து அவங்க சொல்ற இடத்துக்கு போய் நான் மீட் பண்றேனா, இப்படிங்கலாம் எப்படி தெரியும்? ஆனா அந்த அந்த அதை வந்து எதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்? இந்த மனசை வச்சுதான். அந்த அந்த மனம் நினைக்கும் இடங்களுக்கெல்லாம் என்னது எது போயிருது? இந்த சூட்சும உடலானது போயிருது. அப்படி போயிட்டு அங்க இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப வந்து என்ன செஞ்சு வந்துரும்? இந்த ஸ்தூல உடம்புக்குள்ள திரும்பி வந்துரும். அப்ப அந்த நம்ம ஸ்தூல உடல் அழிஞ்சு போயிடும். ஆனா சூட்சும உடல் வந்து அழியாது. அதுதான். அப்ப எனக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். நான் போன பிறவி நிறைய பேர் எடுத்தேன்ல, அப்ப சூட்சும உடல் எடுத்தேன்ல, அந்த உடலே தான் இப்போ இருக்கா? சூட்சும உடல் அழிஞ்சு போகாதுன்னு சொல்றாங்க. நான் போன தடவை வந்து ஒரு பையனா பிறந்தேன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு ஆட்டுக்குட்டியா, இல்ல ஒரு யானைக்குட்டியா பிறந்திருக்கேன் சப்போஸ். சரியா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அது அழிஞ்சு போச்சு உடல். அது சரி, ஓகே. அந்த அந்த உடலுக்குரிய சூட்சும உடல் இருக்கும்ல, அதுதான் நான் இந்த பிறவியில பிறந்து வந்துட்டேன். மனுஷியா பிறந்துட்டேன், ஒரு பெண்ணா பிறந்துட்டேன். இந்த சூட்சும உடல் ஒண்ணா இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா அந்த சந்தேகத்துக்கு தான் அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, இப்போ யானையோட சூட்சும உடலும் மனுஷனோட சூட்சும உடலும் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த எப்படி அண்ணா ஒரு என்ன என்னது அவுட்லைன் மாதிரி இருக்கும். நம்ம இப்போ அவுட்லைன் என்ன வந்து ஒரு அவுட்லைன் போட்டு வச்சா எப்படி இருக்கும்? ஒரு பள்ளியோட உடம்ப அப்படி வச்சா எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் இருக்கு சூட்சும உடல். எனக்கு என்ன தெரியல அப்படின்னா, யானையோட சூட்சும உடல் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா எனக்கு இப்போ நான் இந்த பிறவியில இருந்து சூட்சும உடல் பார்த்ததுனால இந்த மனித உடல் தான் தெரியுது. அது யானையோட உடலா நான் பிறந்திருந்தா யானையோட சூட்சும உடல் மாதிரிதான் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா எப்படி அப்படிதான் இருக்குன்னு சொல்ல முடியுதுன்னா, இந்த சக்தி உடல் இதை பார்க்கும்போது அது அப்படிதான். அதோட அவுட்லைன் மட்டும் தெரியுது உள்ள. நம்ம எப்படி உள்ளுக்குள்ள பார்ட்ஸ் இருக்குல்ல, இதயம், மூளை, ரத்தம், இதெல்லாம் வந்து இல்ல. அவுட் ஆஃப் மட்டும் நமக்கு தெரியுது. ஒருவேளை அதுக்குள்ள ஏதாவது அது ஒளி ஒரு ஆவி மாதிரிதான் தெரியுது. ஸோ அதனால மற்றபடி அதுதான் இந்த ஸ்தூல உடம்புல இருக்கும் போல. இப்போ உடம்பு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு வந்து நாம அந்த மாதிரி இல்லாம இருந்தாதான் பசி இருக்காது, எதுவுமே இருக்காது. மற்றபடி எதுவும் என்ன சொல்றது, மலசரம், மனிதனுக்குரிய எல்லாமே இருக்காது. ஐம்புலன் மூளை ஏதாவது மாட்டிக்கிறது, மனத்தால சில துன்பத்தை உருவாக்கிறது, இதெல்லாம் இருக்காது இல்லையா? அந்த உடல்ல சொன்னோம்ல, அந்த உடலுக்குலாம் என்ன எல்லாம் இல்லையோ, என்ன இருந்தா இன்னும் தேவையோ அதெல்லாம் சூட்சும உடல் வச்சிருக்கு. அவ்வளவுதான். நான் இங்கிருந்து இப்ப இமயமலை சட்டுன்னு போனோம். நான் உடல் எடுத்துக்கிட்டு ஃப்ளைட்லயே போனாலும் என்ன ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகும்? அதே மாதிரி நான் நடந்து போறது, என் உடல் வருத்துறது. ஆனா அப்படி இல்லை. மனத்தால டை நினைக்கவும் அங்க போயிடும். இப்ப சிவனோட அங்க ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, சித்தர்களோட மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. இப்ப என்ன கான்சியஸ் மூலமா எப்படி சொல்லுவாங்க? கண்ணை மூடி கம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்தா வந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் இப்படின்னு கண்ணை மூணு இடத்துல அங்க போயிடுவேன். இதுதான் சூட்சும உடலோட ஒரு பயன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த உடல் அழியாது. ரைட். இந்த சூட்சும உடலானது வேண்டிய வேண்டிய பலன் அடையுது. அப்படி ஆனந்தித்து ஆஹா மகிழ்வோட எப்படி வெளிச்சம்தான் ஒரு மலர் வனம், ஒரு அந்த அந்த ஒளி. அப்புறம் வந்து அந்த ஓம்காரம், ஓம் அப்படின்னு சொல்றது, அந்த வெளிப்படுத்துறதே என்னது? இதுதான். அப்புறம் வந்து அந்த எல்லா தத்துவங்களையும் அந்த 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 ஓம்காரத்தினால வர எல்லா தத்துவங்களையும் இப்ப சொல்ல பிள்ளையார் தத்துவம், முருகன் தத்துவம், சிவன் தத்துவம், அப்படி ஏதோ சொல்றாங்கல்ல. நான் ஏன் அப்படி தத்துவம்னு சொல்லிக்கிட்டேன்னா, கடைசியில எல்லாம் மாயன்னு போய் கடைசியில ஒண்ணுன்னு போய் பரமம்னு ஆகி ஒரு அணுல இருந்து அப்புறம் டெவலப் பண்ணி இப்படி ஆகுறோம். அப்ப எல்லாமே தத்துவம் தானே போகுது. அப்பதான் அந்த தத்துவத்துலதான் அது வந்து வந்து நம்ம மெய்யை காட்டி அறிவை காட்டி அது மலர வச்சு அப்புறம் எல்லாத்தையும் செய்யுதுல. இது போய் அந்த இரவு பகலற்ற சிதாகாசம் அப்படின்னா என்னது? சிதாகாசம்னு என்ன சொல்லுவோம்னா, அந்த அங்க ஒரு ஆகாசம் இருக்கு. இந்த சிதம்பர ரகசியம் சொல்றது சிதாகாசம் தான். அந்த எதை சொல்லுவோம், சிவோகம் அப்படின்ல அதுல வந்து வரும் சிதாகாசம், சிதானந்த ரூபா அப்படின்னா, சித்தானந்த ரூபானா அந்த காயம், அந்த உடம்பு சிதா. சரியா? சிதாகாசம் காயம்னா உடம்பு தானே. அப்ப வந்து அந்த உறவு அதுல போய் எல்லாமே வந்து என்னது இருக்கும்? அந்த சூட்சும உடலானது சேர்ந்திருக்கும், நிலைத்திருக்கும். புரியுதா? இதான் அதோட. அது எப்படி இருக்கும்? ஓம்காரத்துல இருக்கும். நான் கூட ஒரு கம்யூனிட்டியில ஒன்று போட்டு வச்சிருந்தேன். ஓம்காரத்தை மட்டும் நீங்க ஒரு 108 தடவை அந்த சாண்டிங்கையோ இல்ல ஏதோ வந்து சாண்ட் பண்ணி பாருங்க. உங்ககிட்ட ஏதாவது பிளாக் இதாகும். ஏன்னா வந்து அந்த சாண்ட் பண்றது நல்ல வீடியோ பார்த்து போட சொன்னீங்கன்னா, நீங்க கொஞ்ச நாள் கேப் விட்டு இருந்தா சொல்லும் போது
உங்க 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 உங்களோட காத்து வந்து அந்த மூச்சு நீங்க தொடர்ந்து வாசி பண்ணிட்டு இருந்தீங்க, பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வேற, திடீர்னு ஸ்டாப் பண்றீங்க. திடீர்னு ஸ்டார்ட் பண்ண நினைக்கும் போது அதோட போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அத பார்த்தீங்கன்னா, இங்க அந்த ஒரு இந்த சூல உடம்பானது எங்க ஒடுங்கியிருக்கு? அந்த அந்த சிதாகாசம் மீன்ஸ் அந்த நெற்றி புருவம். அங்க நம்ம வந்து கவனத்த வச்சு, அங்க வந்து நீங்க சொன்னாலும் சொல்லாட்டா ஓம்காரம் ஓடிட்டே தான் இருக்கு. இப்ப நம்ம சொல்லலனாலும் இது ஓடலையா? எப்படி வந்து உள்ள மூச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க, மூச்சு ஓடுன்னு தூங்கிட்டு இருக்கீங்க, மூச்சு ஓடலையா என்ன? ஓடுதுல்ல. அதே மாதிரிதான் இங்க ஓம்காரம் உள்ள ஓடிட்டே இருக்கு. பிரணவம்ங்கிறது மேல மட்டும் இல்ல, பிரபஞ்சத்துல ஓம்காரம் ஓடிட்டு இருக்கு. கேக்குதா? கேட்கல. உள்ள ஓடிட்டு இருக்கு. கேக்குதா? கேட்கல. எப்போ கேட்கும்? நீங்க அந்த அளவுக்கு மென்மையா உணர்வா, அந்த அளவுக்கு இப்ப நாய்களுக்கு, டால்பின்களுக்கு எல்லாம் சில ஒளியை உணர முடியும். நம்ம மனிதனுக்கு உணர முடியல. அதே மாதிரி அந்த ஒளியை கூட, அந்த பூமி சுத்துறது வங்கின்னு சுத்துறது கூட என்ன ஆகும்? கிரகணம் சுத்துறது கூட கேட்கும். அந்த அளவுக்கு அந்த எதுல கேட்கும்? சூட்சம் உடல் போய் பார்த்துட்டு கேட்டுட்டு திரும்ப வந்து டொயின்னு வந்து உள்ள உள்ள சொருகிக்கிறோம். அதனாலதான் வந்து இப்போ ஆஹ் உம் பேசுறோம். ஏன் வந்து அங்க போய் நீங்க பாத்தீங்களோ? நீங்க பூமிக்குள்ள இருக்கீங்க, நீங்க பூமி சுத்தி பாத்தீங்களோ அப்படின்னு கேட்பாங்க சில பேர். இந்த அறிவா கேக்குறதா நினைச்சுக்கிட்டு, அறியாமையில. அதே மாதிரி கண்ணு மூடி உட்காந்து தியானம் பண்ணும்போது பூமியோட கைக்குள்ள இருக்கும். பூமிக்குள்ள நம்ம இருக்கோம், பூமியோட நம்ம இருக்குங்கிறது ஆரம்பத்துல தோணும். ஆனா அந்த வெட்ட வெளி, அந்த பரவலிக்குள்ள எத்தனை இந்த உள்ள அந்த சூரியனுக்குள்ளேயே 13 லட்சம் பூமியை கொண்டு போய் அடைச்சிடலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப 1008 அண்டம் இருக்கு, அதுக்குள்ள எத்தனை சூரியன் இருக்கும், அதுக்குள்ள எத்தனை பூமி வைக்கலாம். அப்ப நம்ம ஒருத்த பூமி கையில இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்? ஒரு விஷயம் இல்ல. அதான் நான் வந்து சொல்றது என்னன்னா, நீங்க வந்து அதை எல்லாம் எப்படி பார்த்து சொல்றாங்க அப்படின்னா, அந்த சூட்சும உடல் எடுத்து போய் தான் பாக்குறாங்க. சரிங்களா? அடுத்து இந்த 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 இப்ப நான் இவ்வளவு பேசுறேன் பாத்தீங்களா, இது கூட ஆராய்ச்சி தானே. எப்படி போச்சு அப்படி வந்துச்சுன்னு சொல்றோம்ல, இதெல்லாம் என்னது? இந்த எல்லாம் அந்த சூழ உடலுக்கு தான். இது யோசிக்குது, இந்த அறிவு இப்படி பேசுது, அதான் செய்யுது. ஆனா அந்த சூட்சம உடலானது என்னன்னா, நம்ம பிறக்கிறோம்ல, என்ன போன என்னவா இருந்தா என்ன? நான் கலெக்டரா பிறந்தா என்ன, கவர்னரா பிறந்தா என்ன, சிஎம்மா பிறந்தா என்ன, பிஎம்மா பிறந்தா என்ன, அப்புறம் நாட்டுக்கு இல்ல, ஒரு உலகத்துக்கு, ஒரு பேரரசுக்கு அரசனா தான் இருந்தா என்ன? என்ன தொல்லை தானே. தொல்லை இல்லாம இல்லவே இல்லை. அந்த தொல்லை இருக்கக்கூடிய அந்த பிறவியை ஒழிக்கிறது தான் என்னது? இந்த சூழ்ச்சி மூடலோட வேலையே. அகற்றும். ஒழிக்காது. எப்படி ஒழிக்கும்? ஒழிக்க வாய்ப்பு இல்லை. ராஜராஜ சோழன் இப்பவும் பிறந்து வந்திருக்கலாம். அவர் வந்து இப்போ குரூப் 4 எக்ஸாம் எழுதி படிச்சு ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா கூட வேலை பார்த்துட்டு இருக்கலாம். அவரோட சோல். சரியா? இங்க கரிகால சோழன் கண்ணலையை கட்டினாலும் அவன் வந்து ஒரு இன்ஜினியரா இருக்கலாம். அவனோட அறிவு மூலம் திறமை ஏதாவது ஆகலாம். சோ அந்த சூட்சும உடலோட நோக்கமே வந்து என்னன்னா, நம்ம வந்து இப்ப புரிஞ்சிருக்கோம். மேல நாம் சொன்னது உடல், சூழ உடல். இப்ப வந்து தொல்லை உருவாக்கக்கூடிய இந்த பிறவி பிறனா பிறந்து போதுல, இந்த பிறவியை அறுக்கிறதுதான், இந்த சூழ உடலோட தன்மையை வந்து ஒழிக்கிறது தான் இந்த என்னது? சூட்சம உடல். ஓகே. இந்த ஸ்தூல உடலானது நமக்கு, ஸ்தூல உடலுக்கு என்ன இருக்கு? நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. நம்ம 2 வினையும் செய்வோம். அதான் அதுக்குரிய பலனையும் நம்ம வந்து திருக்கி அலைஞ்சு நம்ம தான் அதுக்குரிய பலன் நம்ம தான் அடையணும். அப்ப இப்படி உடஞ்சுக்கிட்டே இருந்தா அப்புறம் என்ன? எப்படிதான் இதுக்கு முடிவு? ஆவாங்க சூட்சும உடல் இருந்தா மட்டும்தான் ஞானக்காரியை செய்வதற்குரிய விதை உள்ள இருக்கு. நான் போன ஜென்மத்தில் செய்த வினைகள் அனைத்தும் எதுக்குள்ள பதிஞ்சிருக்கோம்? இந்த சூட்சும உடல்ல தான் பதிஞ்சிருக்கோம். அதுதான் என்ன இப்ப செயல்பட வைக்குது. அதுதான் இப்ப கவர்னா ஒருத்தர் இருக்கேன், பிஎம்மா, சிஎம்மா, அப்புறம் வந்து அதிபரா இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அதுக்கெல்லாம் சூட்சும உடல்ல உள்ள அறிவு தான் காரணம். அதனாலதான் அது வந்து வருது. ஒரு அரசனா இருந்திருப்பாரு. இப்ப எனக்கிட்ட சினிமா நடிகர் அத்தனை பேரும் தெய்வங்கள் தான். தெய்வங்கள் ஒரு தெய்வங்கள் வந்து இந்த இந்த மாதிரி உடல் எடுத்து வந்துக்குவாங்க. அவங்களால அதனாலதான் அவங்கள போட்டுறோம், அவங்கள புகழ்றோம், அவங்க அளவு கொண்டாடுறாங்க. இதெல்லாம் இப்ப இதே இது பாருங்க, சிலைக்கு போய் செய்வீங்க. சிலையும் சினிமா நடிகர்களையும் கம்பேர் பண்ணி பாருங்க. அதே மாதிரி பால் ஊற்றுவீங்க, அதே மாதிரி ரச்சனை பண்ணுவீங்க, அதே மாதிரி கொண்டாடுவீங்க, அவங்கள பார்த்து ஆம்பிங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் புரிஞ்சு வரும். ரைட்? அந்த மாதிரி அப்ப இந்த மாதிரி ரெண்டுமே இருக்குல்ல, அதை நம்ம வந்து அறியறோம். ஆனா அந்த சூட்சும உடலால் மட்டும்தான் வந்து ஞானத்தையும் உணர முடியும். சரியா? அந்த ஸ்தூல உடலுக்குள்ள 9 வாயில் இருக்கு.
அந்த 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 துவாரங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வந்து அது வந்து அறிவு வந்து வசப்படாது. அறிவால அது வந்து ஓப்பன் ஆகாது. சரியா? ஆனா இந்த சூழ உடம்புல இருக்க 9 வாயிலும் என்ன இருக்கும்? அறிவு வந்து அதோட அறிவு வழியா அந்த 9 வழியா அறிவும் போய் வர்றதுனால என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த ஸ்தூல உடலுக்கு வந்து செயலற்றதா இருக்கும். ஆமா, செயலற்றதான். இந்த உடலை எடுத்துக்கிட்டு நான் வந்து இப்ப முடியுமா என்ன? முடியாது. அதனால தான் அது வந்து என்ன சொல்றது? நம்ம பார்க்குறோம்ல நிழல். நிழல் உருவமாகுது. நிழல் உருவமா என்ன? நம்ம நின்னோனே நிழல் தெரியும். ஆனா யாருக்கு தெரியல? வள்ளலாருக்கு தெரியலன்னு சொல்றாங்க. அப்ப ஸ்தூல உடல் வந்து நிழலா தெரியும். ஆனா சூட்சும உடல் நிழலா தெரியாது. அது ஏன் தெரியாது அப்படின்னா, அந்த 9 வாயில அந்த ஸ்தூல உடல்ல உள்ள 9 வாயிலுக்கும், சூட்சும உடல்ல உள்ள 9 வாயிலுக்கும் வேற வேறையா இருக்கும். அந்த காரணத்தினால. சரியா? இந்த பொய்க்கே ஆதாரம் இருக்கிறது இந்த ஸ்தூல உடல் தான். பொய் பொய் பொய். உலகமகா பொய். இந்த ஊத்தை சடலமடி உப்பிட்ட பாண்டமடி ஊத்தை சடலமடி உப்பிட்ட பாண்டமடி. அப்புறம் வந்து மாற்றி பிறக்கணக்க மருந்தெனக்கு கிட்டுவிட்டால் கண்ணம்மா உன் பாதம் சேரேனும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஊத்தை சடலம் உப்பிட்ட பாண்டம் அப்படிலாம் அதெல்லாம் வந்து இது 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 வந்து இது அது எல்லா பொய்க்கும் ஆதாரமா இருக்குதுதான். பொய் 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 மேல கூட நம்ம பொய் சொல்லுவோம். நான் செய்யவே இல்லை இந்த இப்ப கூட சிறை குற்றவாளிகிட்ட போய் கேளுங்களேன், ஏன் இந்த துன்பத்தை செஞ்சேன்னா நான் தப்பு செய்யவே இல்லைன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப இந்த சூழ உடல் இப்படிதான் இருக்கும். ஆனா இந்த சூட்சும உடல் என்ன செய்யும்? அது உண்மை மட்டும்தான் பேசும். அது வந்து பொய் அது தெரியவே தெரியாது. என்ன நடந்துச்சோ அதுதான் சொல்லும். அப்ப அந்த இந்த ஐம்புலன்கள் உண்டாகிற அந்த இதெல்லாம் வந்து ஞானத்துக்கு அந்த அந்த ஐம்புலனோட ஆசையெல்லாம் விட்டுறணும். விட்டு நின்னா மட்டும்தான் அந்த சூட்சும உடலை வந்து வரும். எது? அந்த ஞானம். அந்த அந்த சூழ உடல்ல இருக்க ஐம்புலன்கள் ஞானத்தோட வந்து ஒத்துக்கவே வராது. விருப்பு வெறுப்பு இந்த சூழ உடல் வந்து விருப்பு வெறுப்புலாம் இருக்கும். ஆனா சூட்சும உடலுக்கு விருப்பு வெறுப்புலாம் இருக்கவே இருக்காது. அதனாலதான் வந்து அது பொய்யின் மொத்த பொய்யின் ஆதாரம் என்னது? ஸ்தூல உடல் தான். அடுத்து உடலுக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா உயிர், அந்த இயக்கத்தினாலதான் என்ன ஆயிடுது? அந்த ஜீவ வாயு உருவாகுது. ஜீவகாந்தம் சொல்லியிருந்தேன் இல்லையா? நான் இந்த பிரபஞ்சம் எவ்வாறு உருவானதுன்னு சொல்லி ஒரு 4 வீடியோ போடுறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது எப்படி வந்து இந்த மாதிரி ஆகுதுங்கிறத நான் ஏற்கனவே அதில் சொல்லிட்டேன். இதே ஷார்ட்டா சொல்றேன், அதுல ரொம்ப பேசியிருந்தேன், அவ்வளவுதான். அப்ப அந்த அந்த நம்ம ஆயுள் போறதுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த உயிரின் இயக்கம் சுயங்கி இயங்கிட்டே இருக்கு. அதன் மூலம் ஒரு ஜீவகாந்தம் வருது. அதுதான் அதை ஃபுல்லா பயன்படுத்திட்டோம்னா, அதுதான் மூச்சை ஃபுல்லா பயன்படுத்திட்டோம்னா நம்ம ஆயுள் முடிஞ்சு போயிடுது. அப்ப வந்து இந்த ஜீவ வாயுக்கு ஆயுள முடிப்பதற்கான எதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஏன் அப்படி ஆகுதுன்னா, அது வந்து அது இயக்கம் தான், அதோட அசைவு தான். அலையில எப்படி சதா கடல் அலை வந்துகிட்டே இருக்கு, அதே மாதிரி இருக்கா. அதனாலதான் நம்ம என்ன போயிடும், அப்படி ஒரு செயல் செய்யறதுனாலதான், இயக்கத்தினாலதான் நம்ம ஆயுள் வந்து போய்விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த இந்த குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுங்கிற மாதிரி அது எப்படி ஆரம்பிச்சு வச்சான்னு தெரியல. அப்ப குருவே எனக்கெல்லாம் வந்து எங்க குரு தொட்டு காட்டினாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. உண்மையே சொல்லணும்னா எனக்கு தெரியல. ஆனா நான் வந்து இப்போ வந்து இந்த இந்த நிலைக்கு வந்துட்டேன். ஆனா தொட்டு காட்டியிருப்பாரா அப்படின்னா, சூட்சமா குரு வந்து தொட்டு காட்டியிருப்பாரோ என்னவோ. எனக்கு வந்து இந்த தொட்டு காட்டிக்கிறேன்னு சொன்னாதானே தெரியும். ஆனா அவங்க தெரியாம கூட தொட்டு காட்டிட்டு போயிருவாங்களா என்னன்னு தெரியல. அப்ப இந்த குருபிரான் வந்து இந்த அந்த சூட்சம வாயில வந்து அவரு நம்ம வாயிலையும் 9ஐயும் அடைச்சிட்டு அந்த அந்த ஏன் சுட்டி காட்டுனா, இப்ப நம்ம உடம்புல இந்த 9 ஆதாரங்கள் என்ன வாயே வர முடியுது பாருங்க. ஆதாரங்களை வந்து நம்ம தொடலாம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகத்தம், விசுத்தி, அக்னி, சகஸ்காரம்னு சொல்லிட்டு, அப்புறம் துரியாதீதம், அப்புறம் வெட்டவெளி, பறவெளி அப்படின்னு நம்ம வேலை சொல்லிட்டே போலாம். அந்த கையை ரெண்டையும் கும்பிட்டு, கை ரெண்டையும் மேல தூக்கி 2 கையும் கும்பிட்டீங்கன்னா அந்த 12 அடி அங்குலம் அங்கதான் வந்து மனோன் பண்ணியிருக்காங்கலாம் சொல்லுவாங்க. அப்ப நான் அங்க போய் மனோன்மணியெல்லாம் பார்க்கல. ஆனா கண் மூடினா அந்த அகக்கண் வழியா தெரியுது, உணர்வா தான் தெரியுது. இங்க கைமையை தொட்டு அங்க அந்த மனோன்மணி எப்படி இருப்பாங்க, எப்படி உட்காந்துருக்காங்க, இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியுமானா, கண்ணை மூடி அந்த உணர்வா தான் பார்க்க முடியுது. அதனாலதான் இதோட நோக்கமே, இந்த சூழ உடலோட நோக்கமே என்னது?
உணர்வா இருக்கிறது பார்க்கறது தான். அப்ப அந்த ஒன்பது ஒன்பது நவதுரங்களை அடைச்சிட்டோம்னா 51 பீஜிய மந்திரங்களோடு 50 பீஜிய பீஜ பீஜங்களோடு 51ஆன சிவன் இருப்பான். சரியா? நான் கூட இது எப்படி பார்க்கும்போது எனக்கு எப்படின்னா, அந்த சிவன் கோயில் எல்லாம் அப்படியே 63 நாயன்மார்கள் சங்கின்னு உட்காந்துருப்பாங்க. அதுக்கு மேல சிவன் உட்காந்துருப்பாரு. அது மாதிரியே எனக்கு தோணும். இந்த இதை சொல்லும்போது 50 பீஜங்கள் அப்படி உட்காந்துருக்காங்க.